question question பார்க்கலாம். If a plus b is equal to 7, b plus c is equal to 10, c plus a is equal to 11, நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ a. ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னடா a plus b plus a plus b, b plus c, c plus ca இந்த மாதிரி வந்துட்டு 3 ஈக்குவேஷன்ஸாக இருக்குது, 3 வேரியபிள்ஸாக இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி a வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சா இட்ஸ் அ வெரி சிம்பிள். நம்ம வந்து 3 ஈக்குவேஷனையும் சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஈஸி வே அப்படின்னா என்னென்னா எல்லா ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம், தென் ரைட் சைடில் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, a plus b plus b plus c plus c plus a equal to 7 plus 10 plus 11. ஓகே, இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்க. a plus a வந்து a plus a வந்து 2a, a plus b plus b வந்து 2b, c plus c வந்து 2c. 7 plus 10 plus 11 எவ்வளோ? 18 and 28. ஓகே, இப்போது இதை வந்து 2 காமனாக வெளியிடுங்க. a plus b plus c is equal to 28. இப்போது 2 வந்து ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணால் we get a plus b plus c is equal to 28 divided by 2 which is equal to 14. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? a plus b plus c அதோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு b plus c நமக்கு ஏற்கனவே தெரியுமா? 10 என்ன, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ b plus c is equal to 10 equal to 14. ஸோ 10 ரெண்டு சைடும் மைனஸ் பண்ணோன்னா 14 minus 10 we get a is equal to 4. ஸோ நம்மளோட வேல்யூ வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா answer is option B, that is 4. Okay, thank you.